தேவன் அவர் நல்லவர், ஜீவனுள்ளவர், உயிருள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தர்மியான சண்டே மார்னிங்லையும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் நம்மை ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிற நம் மாபெரும் கிருபையை நாம் எண்ணி கொண்டாடி தர்மியான நேரத்திலும் நாம் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். மகிழ்ச்சியுடனே அவருடைய சன்னதிக்கு நேரே நீங்கள் வந்து ஆனந்த சத்தத்தோடு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த தேவனை ஆராதிக்க போகிற இந்த நேரத்தை மகிழ்ச்சியான நேரமாக எண்ணி ஆனந்த சத்தத்தோடு தேவனை கரங்களை தட்டி பாடி துதித்து அவருடைய வார்த்தைகளை ஆவியோடும் கருத்தோடும் கேட்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான புதிய மாதத்திலும் தேவரீர் இந்த முதலாவது ஆராதனையில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். கடந்த 5 மாதங்களிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீர். 6வது மாதத்திலும் நீர் எங்களுக்கு போதுமானவரும் போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவருமாய் இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவரீர் இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சுகம், பலன், ஆரோக்கியம் அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. விடுதலையின் ஆவியானவர், வெற்றியின் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தங்கி வாசம் பண்ணி ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபைகளை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையை கர்த்தர் நீர் வெளிப்படுத்துவீராக. பார்க்கிறவருக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமான உகந்த ஆராதனையாக இருக்கட்டும். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். லாடை பாடு முன் நோருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், வரும் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே, இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே, நம்மிடையுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே, நம்மிடையுள்ள ஐக்கியமே வெற்றியை தோல்வியும் ஆக்கிடுமே, தீர உண்ட வாசல் அடைபடு முன் நோருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், தீர உண்ட வாசல் அடைபடு முன் நோருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், இந்த நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே, இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும்
இயேசுவின் நாமமும் விரைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் என் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆமென். காலம் நாட்கள் கொடியதாய் மாறுகிறதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அருமையான ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் நல்லவர், நன்மையானவைகளை நமக்கு செய்கிறவர், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உலகம் பிசாசின் கையில் விடப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்களை அவன் சூறையாடுகிறான், மனிதர்களை சூறையாடுகிறான். வருகிற எல்லா பேராபத்துகளும் மனிதர்களை சார்ந்ததாகவே தான் இருக்கிறது. ஏன்னா அவனை ஒழிச்சு கட்டிட்டா உலகம் இல்லை. அதனால தான் பிசாசு ரொம்ப தந்திரமாக ஆத்துமாக்களை பலவிதமான சூழ்நிலைகளிலே, வியாதியில், பிரச்சனையில், கடன் தோல்வியில், அவிசுவாசத்தில், பாவத்தில் இப்படியே இருந்து அவர்களை நரகத்துக்கு நேராக அவர்களை இழுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் நல்ல நாட்களில் இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், பலனோடு இருக்கிறோம். பாடின பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல், ரொம்ப பழைய பாடல். அந்த ஆதி காலத்தில் இந்த மாதிரி பாடல்களை பாடும்பொழுது விசுவாசிகள் எவ்வளோ பேர் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஆண்டவரே, நாட்கள் கொடியதாய் மாறுகிறது, நான் காலத்தை ஆதாயப்படுத்த விரும்புகிறேன். எப்படி காலத்தை ஆதாயப்படுத்த முடியும்? நம்மை ஆதாயப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாம் தேவனுக்கென்று, பரலோக ராஜ்யத்திற்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்வது. அதனால தான் இதுக்கு எதிராக இருக்கிறது சுயநலம், செல்ஃபிஷ்னஸ், வேலை, பணம், அதெல்லாமே ஒரு விக்கிரகம் ஆயிடுது. அதனால தான் நம்ம தேவனுடைய திட்டத்தை நம்மளால் செய்து முடிக்க முடியல. தேவனுடைய திட்டத்தை நாம் செய்து முடிக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அதனால் தான் நம்முடைய கவனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருப்பது அவசியம். தனிமையான நேரத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனேங்கிற பாடலை தான் பாட போகிறோம். எல்லாரும் பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பாடுங்க. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பாடுவோம். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் அவர். அவரை தான் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை தான் நாம் நேசிக்கிறோம், அவரை தான் நாம் அன்பு கூறுகிறோம். நாம் அவரை அன்பு கூறுவது உண்மை என்றால் அருமையான பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம், அன்பு கூற போகிறோம். உயிரே உயிரே என்னை கவர்ந்த மணவாளரே, உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே என்கிற பாடலை தான் பாட போகிறோம். என்னோடு சேர்ந்து இந்த அருமையான பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போமாக. கைப்பிடித்தவர் நீ
மறப்பதில்லை. வாக்களித்தவர் நீர் வாக்கு மறப்பதில்லை. கைப்பிடித்தவர் நீர் கைவிடுவதில்லை. வாக்களித்தவர் நீர் வாக்கு மறப்பதில்லை. உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. உயிரே உயிரே என்னை கவர்ந்த மணவாளரே. உயிரே என்னுயிரே என்னை கவர்ந்த மணவாளரே. நான் உயிர் வாழ்ந்தாலும் அது உமக்காகத்தான். என் உயிர் பிரிந்தாலும் அது உமக்காகத்தான். நான் உயிர் வாழ்ந்தாலும் அது உமக்காகத்தான். என் உயிர் பிரிந்தாலும் அது உமக்காகத்தான். உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. உயிரே உயிரே என்னை கவர்ந்த மணவாளரே. உயிரே உயிரே என்னை கவர்ந்த மணவாளரே. உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. சொல்லுங்க, உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் என் வாழ்வினிலே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உயிர் வாழ்ந்தாலும் அது உமக்காகத்தான். எங்கள் உயிர் பிரிந்தாலும் அது உமக்காகத்தான் ஆண்டவரே. நீர் எங்களை கவர்ந்த மணவாளன், மணநேசர் நீர். எங்களை நேசித்தவர், எங்களை அன்பு கூறுகிறவர், இன்றைக்கும் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர். எங்களுக்காக வருவேன் என்று சொன்னவர், எங்களுக்காக நிச்சயம் நீர் மீண்டு வருகிறவர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான காலை வேளையிலும் இந்த மாதத்தின் முதலாவது ஆராதனையிலும் ஆராதிக்க துதிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான நேரத்திற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பலப்படுத்தப்படுவார்களாக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தர்மியான நேரத்திலும் என்னோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். நமக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இனிமேல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த அறிவிப்பு வருகிற வரைக்கும் காலை ஆராதனை நமக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வீட்டில் இருக்கிறீங்க, அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா தகப்பனும் இனிமேல் வர காலங்களில் அவரும் இங்கே பிரசங்கம் பண்ணுறதா இருக்கார், அவரும் இங்கே ஊழியம் செய்ய போகிறார். அதனால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு செய்கிறது நான். அதனால் 10 மணிக்கு இனிமேல் காலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆரம்பிக்கப்படும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை
மாலை ஆராதனை நமக்கு 6:45 மணிக்கு எல்லா மாலை ஆராதனைகளும் இனி 6:45 மணிக்கு 6:45க்கு எல்லா ஈவினிங் சர்வீஸும் உங்களுக்கு இருக்கும். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அதை மறந்து போயிடாதீங்க. அதே போல் சரியான நேரத்திற்கு நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நேரம் தவறி வந்து ஆராதிக்கிறது அது நல்ல ஆராதனையாக இருக்க முடியாது. அதனால் சரியான நேரத்தில் வந்து ஆராதித்து கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்துலேருந்து 10 மணிக்குன்னா 10 மணிக்கு நீங்கள் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஆராதனை ஆரம்பிக்குதோ இல்லையோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட அது கொஞ்சம் அதிகமாகலாம். ஏன்னா இப்போ இது முழுக்க நேரலையில் வரதுனால சில டெக்னிக்கல் ஃபால்ஸ் ஏற்படும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நான் பண்ண முடியும், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதனால் சில இஷ்யூஸ் இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் யூ. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆலயத்துக்கு வரதே லேட்டாக வரும், அது முன்னே. இனிமேல் வீட்டில் இருக்கும் போதாவது காத்து கொண்டே இருங்கள். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்த உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் JWT சர்ச் அப்படின்ற ஃபேஸ்புக்லேயும் அதே போல் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்போ உடனடியாக இங்கே உங்களுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு நீங்கள் தேவனை ஆராதிக்க கூடி வந்து விடுங்கள். ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், நலமானதாக இருக்கும். கேலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியே ஆராதனைகள் அந்தந்த நாட்களில் நடக்கும். இன்று மாலை நமக்கு 6:45 மணிக்கு சண்டே ஈவினிங் சர்வீஸும் நமக்கு இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். சரி, அது மாத்திரமல்ல, இன்னொரு அறிவிப்பை நான் உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். அடுத்த வாரம் நமக்கு கம்யூனியன் சண்டேவாக இருக்கிறதுனால நீங்கள் கம்யூனியன் கிரேப் அல்லது பிரெட் தேவைப்படுறவங்க அடுத்த வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னான சனிக்கிழமையில் வந்து மாலையில் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கால் பண்ணிவிட்டு வாங்க. அவங்கவுங்களுக்கு வேண்டியது அவங்கவுங்க தான் வந்து வாங்கிக்கணும். முன்ன லாக்டவுன் பீரியடில் சிலவங்க மூலமாக எடுத்து நான் கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, நீங்களே வந்து வாங்கி கொள்ளலாம். ஸோ இஃப் யூ நீட் கம்யூனியன், உங்களுக்கு கம்யூனியன் தேவைப்படுதுன்னா நீங்கள் முதல்ல கால் பண்ணுங்கள். பிரெட் அண்ட் கிரேப் உங்களுக்கு வேணும்னா இங்கேருந்து உங்களுக்கு அதை கொடுத்து அனுப்புவோம். ஸோ பெட்டர் யூ கேன் ஸ்டே அட் ஹோம் அண்ட் டேக் த கம்யூனியன். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த கம்யூனியன் ஆராதனையில் அடுத்த வாரம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதனால் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் நமக்கு அடுத்த வாரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபத்துள்ள ஜெயகீதங்கள் வால்யூம் 39 கடந்த டிசம்பர் மாதம் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதை நாம் வரப்போகிற வாரங்களில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறது தான். அதனால் நம்ம வரப்போகிற வாரங்களில் ஆராதனை பாடல்களாக ஜெபத்துள்ள ஜெயகீதங்கள் 39வது புதிய வால்யூம்லேருந்து நம்ம பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை துதிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரத்தை அற்பமாக எண்ணாதீங்க, அது சாதாரணமாக எண்ணாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஆல்வேஸ் பி ஆன் டைம் டு வர்ஷிப் காட். அதனால் எப்பொழுதுமே தேவனை ஆராதிப்பதற்கு நேரம் கொடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க முடியாமல் போகலாம் அந்த வாய்ப்பு. அதனால் நீங்கள் ஜாக்கிரதை, காலத்தை அறிந்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிவியுங்கள், சொல்லுங்கள். இப்பொழுதும் நாம் காணிக்கையினாலே தேவனை ஆராதிக்கிற நேரம். இவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை அவருடைய பிரசன்னத்திலே, சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். உங்களோடு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட அந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தற்பொழுது நான் பார்த்து கொண்டு வருகிற தலைப்பு தேவனை கோபப்படுத்துகிற 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த தலைப்பை பார்க்கிறோன்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனங்களாக, பிரியமானவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக, இணக்கம் உள்ளவர்களாக தேவனோடு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனபடியினாலே ஒரு இடத்துல உறவு, ஐக்கியம் இருந்தால் நிச்சயமாக எல்லா காரியத்தையும் புரிந்து அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய அந்த காரியங்களை நாம் வேண்டும். அறிந்து கொண்டால்தான் நாம் செயல்படுத்த முடியும். அதனால் தான் அறிந்து கொள்ளுகிறோம். அதன்படி தற்பொழுது நாம் பார்க்கிறோம், தேவனை கோபப்படுத்துகிற அந்த 5 காரியங்கள் எவைகள் என்று பார்க்கும்பொழுது அதில்
ஐந்தாவதாக விக்கிரக ஆராதனை என்று போதித்து அதை கடந்த ஆராதனையிலும் உங்களுக்கு அதை நிறைவு பண்ணுகிறேன் என்று சொல்லி நிறைவு பண்ணியிருந்தேன். அதில் பேசின காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டாப்பிக்காக உங்களுக்கு ஐடாலட்ரியில் நான் பேசுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து பேசியிருந்தேன். அதில் 2 சபைகளை குறித்து முக்கியமாக எடுத்து பேசுகிறேன். இந்த 2 சபைகளை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிலேயாம் என்கிற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. அவன் வேசித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரகத்திற்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் உரிய ஏதுவான இடரலை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவன் போதகத்தினால் உண்டாக்கினான் என்று நாம் படித்தோம். பை ப்ரீச்சிங். அவன் பண்ண பிரசங்கத்தில் அதை கேட்ட விசுவாசிகளுக்குள்ள அல்லது அதை கேட்ட மற்றவர்களுக்குள்ள இன்னும் உண்டாகிறதாம், வேசித்தனம் பண்ணுவதற்கும் இரண்டாவது விக்கிரக ஆராதனை செய்வதற்கும் உண்டான ஏதுவான இடரலை அவனுடைய பிரசங்கங்கள், அவனுடைய வார்த்தைகள் உண்டு பண்ணுகிறதாம். இன்னொரு காரியம் என்ன சொன்னார்னா, நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதகம்ன்ற சிங்க்ரிஸ்டிக் வர்ஷிப், அதாவது கம்பைனிங் த கிறிஸ்டியானிட்டி வித் அன் ஐடல், கிறிஸ்தவத்தை விக்கிரகத்தோடு இணைத்து ஆராதிக்கிற அந்த முறைமை சிங்க்ரிஸ்டிக் வர்ஷிப்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அதை நிக்கோலாய் மதஸ்தினர் அப்படின்றத வெளிப்படுத்தல சொல்கிறார். ஒருவேளை நம்ம இந்த சிங்க்ரிஸ்டிக் வர்ஷிப் பண்ணாதவங்களா இருக்கலாம். அதாவது ஆவியாய் தேவன் இருக்கிறார், அவர் ஆவியாய் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள் எனக்குள் தங்கியிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் உணர்ந்திருக்கிறதுனால ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்தை தவறை நாம் விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், பிலேயாம் செய்தான் என்று சொல்லப்படுகிற அந்த வசனம். அந்த பிலேயாம் செய்த அந்த போதகத்தினாலே அநேகர் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி அவைகள் அதன்படி வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் பிரசங்கங்கள், இன்னைக்கு உபதேசங்கள், ஜனங்கள் கேட்கிற அந்த கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ் எப்படி கேட்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பழைய நிலை, பாவ நிலை, தேவனை அறியாதிருந்தார்கள் பாருங்க, அந்த நிலையில் இருந்து கொண்டே அந்த பாவ இருதயத்தோடு தேவனுடைய வசனத்தை கேட்க முற்படுகிறார்கள். கேட்டு அதை அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற மாதிரியான வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறார்கள். They are boasting and they are energizing their own lust by the word of God. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானது பாருங்க, அது அசுத்தமானது அல்ல. ஆனால் அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனும் வல்லமையும் அடங்கியிருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு விசுவாசிகள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டு பின்மாற்ற நிலைமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை முறைமை எப்படி இருக்குது, சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற ஒரு கிறிஸ்துவ ஆராதனையை தான் இந்த பிலேயாம் என்கிறவன் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்படி பிரசங்கங்களை கேட்டு, அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பிரசங்கங்களை கேட்டு அப்படி வாழ்ந்தார்கள். கடைசியாக நமக்கு தெரியும், அவர்கள் பெரிய பெரிய வாதைகளாலே, நோய்களாலே அழிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் உங்களுக்கு எடுத்து அதை போதித்திருக்கிறேன் முன்னாடி. அதை சொல்கிறார். இப்போ நாமும் அது போல் செய்யாமல் விலகி இருப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தல் 21, வெளிப்படுத்தல் 22 எடுத்து காமிச்சேன். எப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நரகத்தில் தான் தள்ளப்படுவார்கள் அப்படின்றது காண்பித்தேன். வெளிப்படுத்தல் 22:15 சொல்கிறாரு, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு தேவனுக்கும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்றார். இப்போ இந்த ஐடல் வர்ஷிப்ன்றது, இந்த விக்கிரக ஆராதனை என்பதை 2 ஏற்கனவே பிரித்து வேதம் நமக்கு போதிக்கிறதுன்றதை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அது ஒரு உருவம் அல்லது ஒரு சிற்பம் அல்லது எப்படியா இருக்கலாம். ஆனால் எதை ஒன்றை நாம் வணங்குறோமோ அது விக்கிரகமாக இருக்கிற அந்த உருவம். இன்னொரு விக்கிரகம், அதாவது ஆவிக்குரியவர்களாய் சொல்லுகிற நாம், தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று நம்புகிற நாம் எப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் சொல்கிறாரு, நம்ம எப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறோன்னா, தேவனுக்கு வர வேண்டிய அந்த கணத்தை, அந்த மரியாதையை, அந்த இடத்தை, பணத்தை, நேரத்தை நாம் வேறு எதற்கு கொடுத்தாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது.
இன்னைக்கு பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கிற பிரச்சனை அதுதான். அது மூடி மறைச்சி பேசுறதுல, அது மூடி மறைச்சி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில உடலில் ஏற்படுகிற சில புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சராக மாறுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி மாறுது? அது ஒன்றும் இல்லை, அது ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிட்டு விடுறது தான் நாளைக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடியுது. சரீர ஆரோக்கியத்தில், பாவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படி தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனைலாம் இப்போ தேவையா, இந்த வாரத்தில் நான் கேட்கணுமா, எனக்கு தெரியாததா அப்படின்னு நினைப்பாங்க. தெரிஞ்ச அப்படி சொல்லுகிற ஆட்கள் தான் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்லிடுறாரு? அந்நிய தெய்வர்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு எது மட்டும்தான் பெருகும்? வேதனைகளாக பெருகுமா. அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க செலவழிக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே எப்படி இருக்கிறது? ஒரே வேதனை. அவங்க வீடு வேதனை, அவங்க வேலை வேதனை. அது எப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அது இருக்கிறதுன்றது தான் பெரிய ஆச்சரியம். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் எப்படி அவ்விசுவாசிகள் அல்லது விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களுக்கு இருக்கிற அதே வேதனையின் வாழ்க்கை எப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இவங்க வாழ்க்கையிலும் சில விக்கிரகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை தான் இன்னைக்கு டீல் பண்ணி முடிக்க போகிறேன். கடந்த வாரமே முடிச்சேன்னு சொன்னாலும் இன்னைக்கு இதை ஆவியானவர் என்னோடு கூட இதை பேசுன்னு சொன்னதுனால உங்களோட பேச போகிறேன். நவீன காலத்தில் எப்படி நம்ம விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? நவீன காலத்திலாம் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்தில், மாடர்ன் டேஸில் எப்படி நம்ம விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? அதில் முக்கியமான ஒரு 6 காரியங்களை எடுத்து உங்களுக்கு நான் இன்னைக்கு போதிக்க போகிறேன். 6 modern idols that we worship today. இன்று நாம் வணங்கும் 6 நவீன விக்கிரகங்கள் என்ன? தலைப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய, கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. நவீன காலத்தில், இந்த காலத்தில் கூட ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்க முடியுமா? என் வீட்டில் சொரூபம் இல்லை, என் வீட்டில் இது இல்லை, அது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். சில இடத்துலலாம் போனீங்கன்னா ரொம்ப டாப்பாக போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எந்த உருவமும் கிடையாது, எந்த பொம்மையும் கிடையாது, எதுவுமே இருக்காது அப்படின்வாங்க. ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் பிசாசு வந்துடும்னே சாட்சியெல்லாம் சொல்ல வைக்கிறான். அப்படி இல்லை. நம்மளை விட, நம்முடைய இருதயத்தை விட, நம்முடைய மனதை விட ஒரு பெரிய பிசாசு வேற எதுவும் இருக்க முடியாது. அது சுத்திகரிக்கப்பட்டால் தெய்வ பரிசுத்த ஆவியினர் உங்களுக்குள்ள வந்து உங்களை விட ஒரு சிறந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்டவன், உங்களுக்கு ஈடானவன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பே தான் 6 modern idols that we worship today. இன்று நாம் வணங்கும் 6 நவீன விக்கிரகங்கள் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். விக்கிரகம்னா என்ன? ரொம்ப முக்கியமானது. சிம்பிளா புரிஞ்சுக்கிறோம். விக்கிரகம்னா என்னன்னா, an idol is when something or someone becomes more important to us than God. தேவனை விட, தேவனுடைய வார்த்தையை விட, தேவனுடைய கற்பனைகளை விட, தேவனுடைய நியமங்களை விட, ஒழுங்கை விட, வசனத்தை விட, தேவனுடைய கட்டளைகளை விட வேறு ஏது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானதா இருக்கிறதோ அதுவே விக்கிரகம். விக்கிரகம்னா என்னன்றதை சிம்பிளா நீங்க டிஃபைன் பண்ணிடலாம். How you can define what is idol? Idol is the thing which is more important to us than God. தேவனை விட உங்கள் வாழ்க்கையிலே எது முக்கியமானதா இருக்கிறதோ அவைகள் எல்லாம் விக்கிரகமே. அவைகளுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் அவைகளுக்கு படைப்பதே. அவைகளுக்கு நீங்கள் தருகிற நேரம், நீங்கள் செலவிடுகிற பணம் அல்லது நீங்கள் செலவிடுகிற உங்கள் பலன் எல்லாம் விக்கிரகத்திற்கு ஈடான செயல்களே. அப்போ அப்படிதான் ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். வேதம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. கிட்டத்தட்ட பல மாதங்களாக அதை பேசியாச்சு. திருப்பி உள்ளே போக விரும்பல. இன்னைக்குரிய தலைப்பில் பேச விரும்புகிறேன். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈவன் குட் திங்ஸ் பிகம் as an idol. அதான் பிரச்சனை. ஈவன் நல்ல காரியங்கள் தேவனால் பாருங்க, நமக்கு இந்த பூமியில் நாம் பிரோஜனமாய், எளிதாய், சந்தோஷமாய், விரைவாய் அல்லது அனுகூலமாய் வாழ்வதற்கு நிறைய நல்ல காரியங்களை தேவன், பொருளாதாரத்தை இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் என்ன ஆயிடுது, we thinking the value of the things that is made by God is greater than God. நம்ம என்ன நினைச்சிரோம், எப்படி நடந்துக்கிறோம்னா,
தேவனுடைய மதிப்பை விட இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கிற சில நல்ல காரியங்களின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று எண்ணி அதற்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் காலங்களையும் உங்கள் பணங்களையும் உங்களுடைய பலத்தையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்துவது தான் அங்கு விக்கிரகமாக இருக்கிறது. வேல்யூ, மதிப்பு. தேவனை விட, தேவனை கனப்படுத்துவதை விட, தேவனை சேவிப்பதை விட, தேவனை ஆராதிப்பதை விட எதை நம்ம பெருசாக நினைக்கிறோம்? நம்முடைய சுயநலத்தை, நமக்கு எது ஆசையை தோன்றுகிறதோ அதை பெருசாக நினைக்கிறோம். that becomes the idol. இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வேல்யூவை மட்டும் இது வெறும் குறிப்பதா இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனே டோட்டலாக ரெண்டாவது மூன்றாவது பட்சத்தில் வைச்சுட்டு we keeping our money or our strength or our issues on the first level. முதல் இடத்துல நம்ம பணத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய சம்பாதியத்தை, சொந்தக்காரங்களை, நம்முடைய சொந்த வேலைகளை நம்ம முதலாவது வைக்கிறோம். ஆராதனை, சபை கூடி வருதல், இப்படிப்பட்ட ஒழுங்குகள் இருக்கும் போதே பல நேரத்தில் அதை நிறைய பேர் அதை விசுவாசிகள் பிரயோஜனப்படுத்தி கொள்வதில்லை. இப்போ இன்னும் வசதியாயிருச்சுல, இன்னும் ஆயிடுச்சு, வசதியாயிருச்சு. காலையில் இன்னைக்கு கூட கவனிக்கிறேன். இன்னைக்கு கூட நான் ஆராதனையை நானே லேட்டாக தான் ஆரம்பித்தேன். நான் லேட்டாக ஆரம்பிக்கிறேன். ஆனால் பார்த்தா பாடல் ஆராதனை கடைசி பாடல் வர வரைக்கும் அங்கே யாரும் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. யாரும் ஆன்லைனில் வசனங்களை கேட்குற மாதிரியோ இல்லை மன்னிக்கும் பாடலை பாடுற மாதிரியோ துதிக்கிற மாதிரியோ எனக்கு தெரியல. They are not ready to give their place or the first place to God. தேவனுக்கு தங்களுடைய முதல் இடத்தை கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தது என்ன? முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவதை காட்டிலும், தேவனை ஆராதிப்பதை காட்டிலும், தேவனை கனப்படுத்துவதை காட்டிலும் மற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக எடுத்துக்கொண்டு அவைகளை செயல்படுத்தி பார்க்குறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லாம் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும், பிரச்சனையில் தான் முடிஞ்சிருக்கும். சத்தியமாக எதுவும் ஆசீர்வாதத்தில் முடிய வாய்ப்பே இல்லை. நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஸோ ஆரம்பம் தேவனாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் உங்கள் சுயமாக இருந்தால் நிச்சயமாக முடிவு குறைவாக, கஷ்டமாக, ஏமாற்றுதலாக தான் இருக்கும். சரி, அப்போ இப்போ ஒரு 6 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 காரியங்களை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த 6 காரியங்களையும் டோட்டலாக எரேஸ் பண்ணி தூக்கி போட்டுறணும்னு கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், விக்கிரகம்னா என்ன? தேவனுடைய வேல்யூஸ், தேவனுடைய மதிப்பை, தேவனுடைய இடத்தை, தேவனுடைய கணத்தை, தேவனுடைய நேரத்தை எடுத்துக்கொள்கிற எந்த ஒரு நல்ல காரியமும் எதுவாய் மாறிவிடுகிறது? விக்கிரகமாய் இருக்கிறது. அதில் தான் தேடி ஒரு 6 காரியங்களை உங்களுக்காக கொண்டு வந்து அந்த 6 காரியங்களை பற்றி உங்களோடு இன்னைக்கு நான் பேச போகிறேன். இதில் என்னென்னா, இந்த 6 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக அல்லது தேவையான ஒன்றாக இருக்கிறது. தேவையில்லாததில்லை, தேவை. ஆனால் இந்த தேவையான இந்த காரியங்களை எப்படி நம்ம பேலன்ஸ்டாக இதை கிறிஸ்தவ வாழ்க்கையில், பிளஸ்ஸிங் லைஃப்பில், ஆசீர்வாதமான வாழ்க்கையில், மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு நேராக இதை கொண்டு போகிறோம்ன்றது தான் இப்போ கவனமாக இருக்க போகிறோம். இந்த வசனங்களை, இந்த 6 காரியங்களை கேட்கும் போது அந்த உணர்வு தான் வரும் உங்களுக்குள்ள. அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த 6 காரியங்களை போதிக்க போகிறேன். ஸோ be able to watch what are the 6 modern idols that we worship today. நவீன காலத்தில் நாம் விக்கிரக ஆராதனை செய்கின்ற 6 காரியங்கள் எவைகள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் காரியம், ஃபர்ஸ்ட் ஐடல், முதல் விக்கிரகம், அவர் ஐடென்டிட்டி, அதாவது நம்முடைய அடையாளம். that becomes our idol. நம்ம ஒரு ஊரில் பிறந்திருக்கிறோம், ஒரு தேசத்தில் பிறந்திருக்கிறோம், ஒரு மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம். ஒரே தேசத்தில் இருக்கும்பொழுதே
பலவிதமான பிரிவுகள், பலவிதமான அடையாளங்கள் நமக்கு உண்டு. முக்கியமாக நம்முடைய படிப்பின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில். ஐ எம் டாக்கிங் அபவுட் இன் மாடர்ன் டேஸ். பழங்காலத்தை பேசல, மறுபடியும் சொல்கிறேன். 6 idols in the modern days. இந்த நவீன காலத்தில் சொல்லுகிறேன். இந்த காலத்தில் தான் நம்முடைய ஐடென்டிட்டியில் பிரச்சனை இருக்குது. ப்ராப்ளம் இன் அவர் ஐடென்டிட்டி. We keeping and praising our identity as idol. நம்முடைய அடையாளத்தை நாம் ஒரு விக்கிரகத்தை போல அதை கொண்டாடுகிறோம். அதான் பிரச்சனைங்க. அதில் நம்முடைய அடையாளமாய் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, ஆற்றல், நமக்கு இருக்கிற சில பலன், நமக்கு இருக்கிற சில தாழ்ந்துகள், நமக்கு இருக்கிற சில அனுகூலமான சூழ்நிலைகள், நாம் பிறந்திருக்கிற அந்த பிறப்பு, இவைகளை எல்லாவற்றை குறித்தும் ஒரு விதமான மேட்டின்மை, அகம்பாவம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறத பார்க்க முடியும். இதில் என்ன பிரச்சனை? ஆஃப்டர் யூ ஆர் born again, நீங்கள் மறுபடி பிறந்த பிறகு யுவர் ஐடென்டிட்டி இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். உங்களுடைய அடையாளம் என்பது முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக, கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். If you think that you are a believer, if you think that you are a Christian, if you think that you are God, the Holy Spirit, நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்களா, ஆவியானவர் பெற்றவர்களா நீங்கள் நம்புறீங்கன்னா, அப்படிதான் நம்பி இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய அடையாளம், உங்கள் பிறப்பின் அடையாளம், உங்களுடைய மொழியின் அடையாளம் எல்லாம் முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மொழியை தான் பேசுகிறோம், ஆனால் தட் இஸ் நாட் மை ஐடென்டிட்டி. உலகத்தார் சில அரசியல்வாதிகள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நான் பேசுகிற மொழி என்னை தமிழன் என்று அடையாளப்படுத்துகிறது. தமிழனில் யாரும் தவறு செய்கிறவன் இல்லையா, கொலை செய்கிறவன் இல்லையா? அப்போ அது ஒரு ஐடென்டிட்டி ஆகிட முடியுமா? இல்லை. அதெல்லாம் காட்டிலும் மேலான ஒரு ஐடென்டிட்டியை நம்ம கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிறோம். அதனால தானே புதிய வாழ்க்கை குறித்து பேசும்போது பவுல் சொல்றார் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if one in Christ, he was a new, brand new creation. அவன் புத்தம் புதிய ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனுடைய அடையாளங்கள் வேறு. ஸோ நமக்கு என்ன ஆயிடுது, நம்முடைய ஐடென்டிட்டியில் நமக்கு ஒரு விதமான பெருமை, மேட்டின்மையான எண்ணம், அதை பெரிய வேல்யூவாக நினைக்கிறோம். அவர் ஐடென்டிட்டி இஸ் அ வேல்யூ. சமீபத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு உயர்குல வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க குடும்பத்தாரில் சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி ஃபேம், பிரபலமானவங்க தான் ஓரளவுக்கு. ஒரு டிவியுடைய இன்டர்வியூவில் பேசும்போது, நியூஸ் இன்டர்வியூவில் பேசும்போது அந்த மாதிரி சொன்னாங்க, நான் இந்த ஜாதியில் பிறப்பதை குறித்து நான் மிகவும் கௌரவப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களெல்லாம் பல பேர் நான் பார்த்தேன், நிறைய பேர் அவங்க திட்டிக்கிட்டோம், ஒரு மேலே எரிச்சலாக இருந்தாங்க. ஆனால் நாம் எல்லாருமே we are boasting on our birth identification. இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் நம்ம இந்த ஜாதியில் இருக்கிறோம், இந்த ஜாதியாக இருக்கிறோன்றது குறித்து எல்லாருமே ஒரு விதமான பெருமையில் இருக்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. அதான் பிரச்சனை. they believing the caste. வெறும் ஜாதியை மட்டும் பற்றி பேசலை. ஐடென்டிட்டின்னு வரும்போது நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நமக்கு இருக்கிற நிறம், இது எல்லாமே ஒரு ஐடென்டிட்டியை நினைக்கிறோம். அமெரிக்கா தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வல்லரசுன்னு சொல்கிறோம், ரொம்ப உச்சகட்ட நாகரிகத்தில் இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இப்போ சமீபத்தில் 3-4 வாரங்களுக்கு முன்பதாக நடந்தது என்ன, இன்றைக்கும் கலவரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதாங்க. ஒரு கருப்பின ஒரு மனுஷனை காலாலே முட்டியாலே மிதித்து அவனை கொண்டுக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த ரேஸ், கலர். வாட் இஸ் த ப்ராப்ளம்? கலர். இந்த காலத்துலேயும் எது பிரச்சனையாக இருக்குது? நிறம். பிகாஸ் மை ஐடென்டிட்டி இஸ் ஐ எம் எ ஒயிட் அமெரிக்கன்.
அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. அவங்களுக்குள்ள they boasting their own identity that they got from this world. இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சில அடையாளங்களை பெரிதாக அவர்கள் நினைத்து அதை பெருமை பாராட்டுகிறார்கள். That's become the idol. உங்களுடைய தேவன் தந்திருக்கிற அந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி, ஒரிஜினல் அடையாளத்தை விடுத்து நீங்கள் எவைகளை உலக பிரகாரமாக இந்த உலகத்தால் அடையாளப்படுத்தப்படுகிற அந்த அடையாளங்களை உங்களுடைய அடையாளங்களாக எடுத்துக்கொள்ளும் பொழுது that's become the idol worshiping. You are worshiping your own identity. உங்களுடைய சுய அடையாளத்தை உங்களை நீங்களே என்ன பண்ணி கொள்கிறீர்கள்? விக்கிரகமாக மாற்றிக்கொண்டு உங்களை நீங்களே ஆராதிக்கிறீர்கள். You are completely surrendering yourself to your caste, to your own identities. உங்களுடைய முழுவதையும் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சொந்த அடையாளங்களாக இருக்கக்கூடிய அவைகளுக்கு உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறீர்கள், அப்படியே நம்புகிறீர்கள். எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனை. So the first thing in modern days, the 6 idols that we worship, the first thing is our own identity. நம்முடைய சொந்த அடையாளங்கள் நமக்கு விக்கிரகங்களாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய சொந்த அடையாளம் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சொந்த அடையாளம் என்ன? வாட் இஸ் அவர் ஒரிஜினல் ஐடென்டிட்டி? நம்முடைய நிஜ அடையாளம் என்ன தெரியுமா? அது உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. இனி உங்கள் வாயில் உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டிய உங்களுடைய அடையாளம் என்ன? Do you know that? எது உங்கள் அடையாளம்? எடுத்து பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த ஓன் ஐடென்டிட்டியை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஜஸ்ட் எடுத்து காண்பிக்கிறேன். வாட் இஸ் அவர் ட்ரூ அண்ட் தி ஒரிஜினல் ஐடென்டிட்டி? நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 1 பேதுரு 2:9 சொல்றாரு, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? ராஜரீகமான ஆசாரி. திஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன சந்ததி? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஒரு ராஜாக்களுக்குரிய அந்த காரியங்களோடு வாழக்கூடிய. கடந்த காலங்களில் உங்களோட பேசியிருந்தேன், ஆலயத்தை குறித்து பேசும்போது பேசியிருந்தேன், அரண்மனை வாழ்க்கையை பற்றி பேசும்போது. அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற ராஜாவுடைய புத்தி, அவனுடைய செயல், அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும், அடுத்த வார்த்தை வருது பாருங்க, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். You are God's own people. So what is your true identity? உங்களுடைய சொந்த அடையாளங்கள் என்ன? இனிமேல் நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருடைய ஜனம். அதுக்கு மேலே வேற ஒரு சிறந்த ஐடென்டிட்டி இல்லை, சிறந்த அடையாளம் இல்லை. நீங்கள் இன்னும் உங்களுடைய சொந்த அடையாளங்களை கொண்டாடுவீர்கள் என்றால் you are idol worshipping. வேதனைகள் காத்து கொண்டிருக்கிறது. 1. 2வது, second issue, second modern idol.
ரெண்டாவது நவீன காலத்தின் விக்கிரகம் ரொம்ப முக்கியமானது. எது? மணி, பணம். பணம் நமக்கு தேவை. இட் இஸ் a good tool also. அது ஒரு கருவியாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? மணி இஸ் a tool. அது ஒரு கருவி. உலகத்தில் வாங்குவதற்கு, செலவழிப்பதற்கு, சில காரியங்களை நம் வாழ்க்கையில் மேற்கொள்வதற்கு மணி இஸ் a tool. அதனால தான் அதை கொண்டு கூட நம்ம தேவனை கனப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். சரி, ஸோ மணி இஸ் a tool. ஆனால் இன்னைக்கு அந்த பணம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that becomes God. Money becomes God for many of them. More importantly to the believers. முக்கியமாக விசுவாசிகளுக்கு இன்னைக்கு பணம் என்பது தெய்வமாய் மாறிக்கொண்டு வருகிறது. பணம் என்பது தெய்வமாய் இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே அப்படிதான் இருக்கு. நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஆதி திருச்சபையில் அனனியா சப்பீரா என்கிற கணவன் மனைவி 2 பேர், அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சித்து வைத்தது நிமித்தமாகவே, வஞ்சித்து பொய் சொன்னது நிமித்தமாகவே அவர்கள் விழுந்து செத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. They fall down and died. They fall down அப்படின்னு அர்த்தம் அவங்க எது கீழே விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு கிடையாது. They down to the hell, நரகத்துக்கு நேராய் சென்றார்கள். எது பிரச்சனையா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. பேதுரு தான் கேட்டார், நீங்கள் ஒரு தேவனுக்கு தர வேண்டிய அந்த பாகத்தை வஞ்சித்து வைத்தல்லவா இதெல்லாம் செஞ்சீங்கன்றார். இந்த வஞ்சிக்கிற காரியத்தில், தேவனை வஞ்சிக்கிற விஷயத்தில் பிசாசு உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? இன்னும் நமக்கு உங்களுக்குலாம் ஏற்கனவே நான் பல முறை இதை எடுத்திருக்கிறேன். பட் இட் இஸ் குட் டைம் டு ப்ரீச் அகைன். ஆனால் மறுபடியும் எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காரியம்தான். வஞ்சனை, தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சனைன்னு வரும்போது எதில் நம்ம தேவனை அதிகமாக வஞ்சிக்கிறோன்னு வரும்போது, நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து காண்பித்த வசனங்கள் தான் இல்லையா? மல்கியால என்ன சொல்கிறாரு? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மல்கியா 3:8 இல்லையா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. எப்படி பதில் சொல்றாரு? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்ன பண்ணுகிறீர்கள்? வஞ்சிக்கிறீர்கள். எப்படி? எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எடுத்துட்டீங்களா? மல்கியா 3:10 பாருங்க. மன்னிக்கும், மல்கியா 3:8. நீங்களோ என்னை எதில் வஞ்சித்தோம்னு கேட்குறீங்க. எதில் நாங்கள் ஆண்டவர் வஞ்சித்தோம்? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள்னு நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க? குட் கொஸ்டின். பட் எதில் வஞ்சித்தோம்ன்றத ஆண்டவரே பதிலாக சொல்கிறார். ஏன்னா உங்கள் கொஸ்டின் அதுதானே. நாங்கள் தேவனை எதில் ஏமாற்றணும், என்ன பாவம் செஞ்சோம், என்ன அக்கிரமம் செஞ்சோன்னு கேட்குறீங்க இல்லையா? எதில் நீங்கள் தேவனை வஞ்சிக்கிறீர்கள்? எது உங்களுக்கு தேவனை விட அதிகமான மதிப்புடையதாக இருக்கிறது? எந்த காரியத்தில் தேவனை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள்? எதில்? பொதுவான விசுவாசிகள், புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருந்த அனனியா சப்பீரா வஞ்சித்த அதே காரியத்தில்னு சொல்கிறார். எந்த காரியத்தை தேவனை வஞ்சித்தோம், எந்த காரியத்தை தேவனை ஏமாற்றுகிறோம்? பாருங்க 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. எதில் வஞ்சிக்கிறோம்? தெளிவா இதுக்கு மேல ஒரு வசனம் தேவையா? மனிதர்கள் தேவனை வஞ்சிக்க முடியுமா? வஞ்சிக்க முடியும். எதில் வஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அவர் தெளிவா சொல்லிடுறாரு. The valuable tool in this world. இந்த உலகத்தில் மதிப்பு வாய்ந்த கருவியாக இருக்கக்கூடிய பணத்தினால் நீங்கள் தேவனை என்ன பண்ண முடியுமா? வஞ்சிக்க முடியும், ஏமாற்ற முடியும். இப்போ பணத்தை கொண்டு தேவனை வஞ்சிக்காத முறைக்கு பேர் தான் என்னன்னா காணிக்கை மற்றும் தசமமாகும். எவர்கள் தசமபாகத்தையும் காணிக்கையும் அதன் மூலமாக தேவனை ஆராதிக்காமல், அதை கொண்டு தேவனை ஆராதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை வஞ்சிக்கிறார்கள். That is the issue. ஆனால் நல்ல விசுவாசிகள் இருக்குதானே செய்கிறாங்க. கடந்த இந்த மாதம் தான், ஆமாம் ஜூன் மாதம் தான், ஆனால் மே மாதம் 29 நினைக்கிறேன், இட் இஸ் a date. அந்த டைமில் அந்த அம்மா பாருங்க, புருஷனுடைய பென்ஷன் தான் அவங்களுக்கு வருது. அந்த அம்மாவுக்கு அவருடைய மகன் நேரடியாக வந்து, to encourage you, I'm telling this, I no need money.
தெளிவாக சொல்லிடுறேன். பணத்துக்காக ஊழியம் செய்யலாம், அந்த பணத்தை பற்றி பேசலாம். ஆனால் நீங்கள் தேவனை வஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வழியை சொல்லி கொடுக்குறேன். Your money shouldn't be the idol to your family. Then it will bring all kind of evil issues. உங்கள் பணம் உங்கள் வாழ்க்கையில் தேவனை விட, தேவனுடைய காரியத்தை விட மதிப்பு வாய்ந்ததாய் மாறினால் எல்லா விதமான தீங்குகளும் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வரும். இல்லை மாற்று கருத்து இல்லை. அதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக. she is alone in her home. அவங்க வீட்டில் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்க மகன் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க மகன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க காணிக்கையும் தசமபாகத்தையும் சேர்த்து. ஏன்னா இப்போ சர்ச்சுக்கு வர முடியாதுன்றதுனால ஐ நெவர் எக்ஸ்பெக்டட், ஐ நெவர் கால்டு. அவங்ககிட்ட எதிர்பார்க்கறதே நியாயம் இல்லை முதல்ல. ஆனால் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் இது முக்கியத்துவப்படுத்துறேன்னா, இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போயிட்டு எதில் உட்காந்து கவனிச்சார்னு இருக்கல, எதை கவனித்தார்னு பார்க்கும்போது காணிக்கை போடுகிறவர்களை கவனித்தார்னு இருக்குது. இன்னைக்கு அதை சாதாரணமாக எடுத்துடுறோம். அதை பற்றி பேசினா பாஸ்ட் பணம்னு கேட்குறாருன்ற மாதிரிலாம் கூட சொல்லி என்ன சொல்ல முடியாது. ஆனால் மற்ற பொதுவான இடத்துல சொல்லிவிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு வசனத்தோடு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறது உண்மை என்றால் அது பண விஷயத்திலேயும் தான் அப்படி இருக்கணுன்றார். பண விஷயத்தில் கூட தேவனை வஞ்சிக்காமல் இருக்கணும். பணத்தை கொண்டும் தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். பணத்தை கொண்டும் தேவனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். You should honor and worship God by giving. நீங்கள் கொடுப்பது என்பதே அது ஆராதனைக்குரியதாக இருக்கிறது. What all you are giving, it is a worship. எதையெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அது எல்லாம் ஆராதனைக்குரியதாக இருக்கிறது, ஆராதனையாக இருக்கிறது. So if you are honoring God by your income, by your money, by your wealth, நீங்கள் தேவனை உங்களுடைய வருமானத்தின் மூலமாக, உங்களுடைய பணத்தின் மூலமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் you are worshiping God. You are worshiping the true spirit of God. ஜீவனுள்ள தேவனை, ஆவியா இருக்கிற தேவனை ஆராதிக்கிறீர்கள். நான் பத சிந்திச்சு பார்த்தேன். நம்ம தனியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பல நேரத்தில் பணம் கிடையாது. ஈவன் இப்போ கூட இந்த பிரசங்கத்தை அவங்களால கேட்க முடியுமான்னு கூட தெரியல. பட் ஐ எம் சீன் த ஹார்ட் ஆஃப் த விமன். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த பணம் பெட்டி, அந்த பணம் போடுற அந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாரையும் கவனிக்கிறார். அதில் சொல்றாரு, இந்த விதவை போட்ட இந்த 2 காசு எப்படிப்பட்டதா இருக்கிறது. இட் இஸ் அ மோர் வேல்யூபிள் தென் எனி ரிச் மேன் தட் தே கேவ். ஏன்னா அவள் தேவனை வஞ்சிக்கவில்லை. தனக்கு உள்ளதை அவள் கொடுத்தாள். உள்ளதிலிருந்து கொடுத்தாள், உள்ளதிலிருந்தும் கொடுத்தாள், உள்ளத்திலிருந்தும் கொடுத்தாள். ஃப்ரம் த ஹார்ட், ஃப்ரம் த மைண்ட். இன்னைக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம்? கடமையா? வேணுமா? பாஸ்டுக்கு தேவைப்படுமா? உங்களுக்கு ஏயா தேவைப்பட்ட நீ செஞ்சுட்டு போறியா? என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்க திருப்தி ஆக்கிட முடியுமா? முடியாது. என் மனைவிகிட்ட அடிக்கடி சொல்லுவோம், 1 கோடி ரூபாய் கொடு, வெறும் ஒரு 3 நிமிஷம் டைம் கொடு. டைம் கிளாக்கே வச்சு கூட எனக்கு 3 நிமிஷம், வித்தின் 3 minutes 1 கோடி ரூபாய் மொத்தமாக காலி பண்ணி காட்டுறேன். வித்தின் 3 minutes. எனக்கு அப்படிப்பட்ட வசதிகள்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது we think that money is more valuable than God and worship. தேவனை விட, தேவனை ஆராதிக்கிறத விட பணத்தை நம்ம பெருசாக நினைக்கிறோம். அதனால் நம்ம எதில் கை வைக்கிறோம்? காணிக்கை மற்றும் தசம பாகத்தில் தான் கரெக்டாக கை வைப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அதில் தான் என்ன வஞ்சிக்கிறேன்றார். If you are keeping your hand on the tithe and offerings, then you are standing against the God and you are worshiping the money. பணத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்துட்டீங்க, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு இல்லை. சரி, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே வஞ்சித்தோம் என்று வேற கேட்கிறீங்க? காணிக்கைகளிலும் தசமபாகத்திலும் தானேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். You are worshipping the money, so you are cursed peopleன்றார். தேவனை வஞ்சிக்கிறதுனா என்ன? நீங்கள் தேவனை ஆராதிக்காமல் உலகத்தில் ஒரு கருவியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தை ஆராதிக்கிறீர்கள். அதனால தான் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், மன்னிக்கும் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றார். You are cursed. You are cursed.
நான் சமீபத்தில் கடந்த வாரத்தில் சனிக்கிழமை நினைக்கிறேன், நேற்று முந்தானே தந்தல் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், நம்ம சபையிலிருந்து ஒரு விசுவாசி வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ஏதாச்சும் பேசும்போது அம்மா கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கார்டு ரெனியூவல் பண்ண சொல்லி பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு. உடனே எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, பிரச்சனைன்னு தெரியுது. அப்போ நான் வந்திருந்த விசுவாசிக்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன இஷ்யூன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பேங்க்லேருந்து கால் பண்ணாங்க, கார்டு ரெனியூவல் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஏடிஎம் கார்டு நம்பர், பின்னாடி இருக்கிற சிவிவி நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஓடிபி முதல் கொண்டு கொடுத்துட்டேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எல்லா பணமும் அபேஷ் போயிருக்குமா, போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னா. அதே போல் போனாங்க, போட்டு பார்த்துருக்குறாங்க, ஒரு பணமும் இல்லை அப்படின்னு வந்துச்சு. எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு நேரத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இது எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்குறாருன்னு இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்து சம்பாரித்து கொண்டு வந்து வச்சுருந்தா அதை என்ன பண்ணியாச்சு, ஒரு நிமிஷத்தில் எவனோ முன்ன பின்ன அறியாதவன் ஒரே ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டான், வஞ்சித்து விட்டான். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். எப்போ ஞானம் வருது நமக்கு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the starting of our wisdom. ஞானமான வாழ்க்கையின் ஆரம்பம் எதுனா கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான். Not for the man. So when we are worshipping the idol of money, when you are worshipping the money, that becomes idol. அதனால வேதனை தான் இருக்கும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த இடத்துல அந்த ஆண்டவர் அதான் சொல்றார், நீங்கள் என்னை வஞ்சித்தால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள். will become cursed. அதனால தான் இன்றைக்கும் என் வாழ்க்கையில், என் தகப்பனுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தி கொள்ளுகிற காரியம், செயல்படுகிற காரியம் அதுதான். whenever he earn money, மாத சம்பளம் வந்தோடனே இது ஃபர்ஸ்ட் திங், ஹவுசிங் போர்ட் குவார்ட்டர்ஸில் 18 வருஷமாக இருக்கும் போது 3 பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கும் போது வேறு எந்த ஒரு உதவியும் இல்லாத போது அவர் முதல் காரியமாக தேவனுக்கென்று முதல் நான் கவனிப்பேன். ஃபர்ஸ்ட் திங், காணிக்கையும் தசமாகத்தில் கையை வைக்க மாட்டார். நானே பல நேரத்தில் அப்போ யோசிச்சிருக்கிறேன், ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு யோசிச்சிருக்கிறேன். அப்போ புரியல. அது அன்றைக்கி விதைத்தோம், இன்னைக்கு இப்படின்னு பார்க்குறாங்க பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துக்கெல்லாம் காரணம் அன்றைக்கி விதைத்தோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அறுக்கிறோம். நான் சொல்லலை, இதே மல்கியா 3:9 பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூ டெஸ்ட் மீ, என்னை செக் பண்ணி பாரு. பண விஷயத்தில் கடவுளுக்கு உன் பணத்தினால், உன் பொருளால், உன் எல்லா விளைவின் முதற் பலனால் கடவுளுக்கு கொடுத்து நீ கனப்படுத்தி பாரு. அப்ப களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், திராட்சரசம் நிச்சயமா புரண்டோடும், குறைவுகள் நிறைவாக மாறும். பட் யூ ஷுட் பிரிங் இன் த மைண்ட் ஆஃப் ஹானரிங் காட். எந்த மைண்டோடு செய்யணும்? பாஸ்ட் கொடுக்குறன்ற மைண்டோடு இருந்தீங்கன்னா ஒரு பைசா கூட பாஸ்டுக்கு தர வேண்டாம், சபைக்கு தர வேண்டாம். ஏன்னா நீங்க கொடுக்கலனாலும் கர்த்தர் காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தது போல போஷிப்பார். ஊழியக்காரனா இருக்கிற என்னோட வாழ்க்கையில பார்க்கிறேன், ஊழியத்தை செய்யறோம்னா சும்மா கிடையாது. ஒருவேளை காஞ்சிபுரத்தில் இது சின்ன ஊழியன்னு கூட சொல்லிக்கிங்களேன், பிரச்சனை கிடையாது. ஆனால் இதோட செலவு அதிகம், இதோட செலவு அதிகம். காஞ்சிபுரத்தில் யாருமே சைமன்டேனியஸாக ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், ஆடியோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரே டைமில் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதுக்கு பணம் செலவு பண்ணணும். இத்தனைக்கும் தே ஹேவ் டீம்ஸ், எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு, ஆனால் செய்ய மாட்டாங்க. போதும், இது எல்லார்கிட்டையும் இருக்கும், எதுக்கு வேஸ்ட்டுன்னு கூட நினைப்பாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், இது வேஸ்ட் இல்லை, ஏதோ ஒன்றுத்தில் போட்டால் பொத்தாதா, இது கடலுங்க, இது வலையை வீசுகிறேன், எங்கெங்கெல்லாம் மீன் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கணும் எனக்கு. எல்லா இடத்துலையும் வலை வீசிக்கிட்டே தான் இருப்பேன். சும்மா போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வலை வீசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ஜனங்க இருக்கிறாங்களோ, எதுலாம் கேட்குறாங்களோ எல்லாத்துலேயும் வீசுகிறேன். எங்கெங்கெல்லாம் மாற்றுறாங்களோ அவ்வளோத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆதாயப்படுத்துகிறேன். ஏன் சொல்கிறேன்? ஆண்டவர் தெளிவாக சொன்ன ஒரே ஒரு காரியம், யூ டெஸ்ட் மீ, நீ உண்மையான இருதயத்தோடு என்னை கனப்படுத்தி பாரு. வானத்தின் பலகணிகளை நான் திறப்பேன், ஆனால் வஞ்சிக்காதே. ஏன்னா நீ வஞ்சிக்கும் போது, உன் பணத்தை நீ ஏமாற்றும் பொழுது,
காணிக்கை மற்றும் தசமபாகத்திலே உன்னுடைய வஞ்சிக்கிற கரங்களை எண்ணங்களை நீ வைக்கும் போது you are started to worship the money as your God. உன் பணத்தை நீ விக்கிரகமாக ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறாய். அதனால் என்ன மட்டும்தான் நிற்கும்? வேதனை மாத்திரம் தான் நிற்கும். புரியுதுங்களா? அதனால மற்ற சிந்தைகள் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா பிசாசு அப்படிதான் வந்து கொண்டு வந்து கெடுப்பான். அவங்க வீட்டில் கவர்மெண்ட் வேலை, அவங்க வீட்டில் இது, அவங்க வீட்டில் நீங்கள் எனக்கு பிச்சை ஒன்றும் போடலை, பாத்திரம் எரிஞ்சு பிச்சை போடுறீங்களா? ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பலிகளை எனக்கு கொடுக்குறேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆடு மாடுகள் வேணும்னா மலைகளில் திரிகிற ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளும் என்னுடையவைகள் ஆண்டவர் சொல்றார். The thousands of cattle is mine that roar on the wilds. காடுகளிலே மலைகளிலே திரிகிற ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் எனக்கு, நான் வேணும்னா அவைகளை நான் பட்சித்துக் கொள்வேன், நான் வேணும்னா அவைகளை பலியிட்டுக் கொள்வேன். ஆனால் பலி என்பது என்ன? நான் என் தேவனுக்கு எந்த ரீதியில சிறந்ததையும் முதன்மையானதையும் கொடுக்கிறேன்றது என் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது தான். அப்பதான் எதிராளி, பிசாசு, தரித்திரம் இதெல்லாம் தோற்கடிக்கப்படும், வெட்கப்பட்டு போகும். அதனால சொல்றது, காணிக்கை தசமபாகத்தை கொண்டு வந்து வச்சு பாரு, வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று சொல்லுகிறார். So money becomes idol today. எனக்கு எது முக்கியமாயிருது? பணம். உணரணும் பாருங்க, முடிவெடுக்கணும். இனி ஒருபோதும் என் பணம் தேவனை விட, தேவனுடைய வார்த்தைகளை விட என் பணம் என்ன கிடையாது. ஆமாம், தசமபாகத்தை விட காணிக்கை விட பணம் ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது. வேல்யூ நினச்சிங்கன்னா டோட்டல் அபேஸ் ஆகிடும். அது கூட ஒத்துப்பாங்க போல இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், அது என்ன பண்ணுறது. ஆனால் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் மனம் திரும்புறதில்லை, மனம் மாறதில்லை. You should change to be blessed. You should worship God by your giving to be blessed. கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அதை எடுத்துக்கொள்வதற்கு you should worship by giving. காணிக்கை மற்றும் தசமபாகத்தினாலே தேவனை ஆராதிக்க, அந்த ஆராதிக்கும் பொழுது எதை காண்பிக்கிறீங்க? I am not worshipping the money, I am worshipping the true God who I worship. உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறேன், உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்பதை நீங்கள் அவருக்கு படைக்கிற அந்த பணங்களால், அந்த காரியங்களால் உங்களுக்கு தெரிய வரும். நேற்று காலையில் பார்த்தேன், அந்த சீம்பால, ஆமாம், ஒரு அரசன் வீட்டில் ஒரு அழகான ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது, சாப்பிட்டோம். கிராமத்தில் ஊழியம் செய்கிறவங்களாம் அந்த விதத்தில் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி கிடைக்கும். நான் கூட சபையில் அப்படி எதிர்பார்க்குறேன். என் சபை எல்லா மக்களாலும் கலந்துருக்கணும், எல்லாருமே இருக்கணும், எல்லா பீப்புள்ஸும் இருக்கணும். வில்லேஜ், சிட்டி, படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே இருக்கணும். ஏன்னா அதுதான் ஆராதனை, அதுதான் சபை. இவன் மட்டும் இருக்கணும், அவன் மட்டும் இருக்கணும், தட் இஸ் நாட் த சர்ச். ஆத்துமான்னு வந்துட்டா எல்லாமே இருக்கணும், கடல் வந்துட்டா எல்லா மீனும் இருக்கணும். எவ்ரி ஃபிஷ் ஷுட் பி தேர். எல்லா உயிரினங்களும் இருக்கணும். சபையும் அது போல தான். அப்போ they have the mind. பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை நீ காணம் பண்ணு. Honor God because that is the word. அதுதான் வார்த்தை. If you are not honoring that word, if you are not accepting the word, then you are worshipping the idol. வசனத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா நீங்கள் விக்கிரகத்தை ஆராதிங்க. எது மட்டும் தான் மிஞ்சும்? வேதனைகள். அது அப்படிதானே சொல்லுது. அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனை பெருகும், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு எது மட்டும் தான் பெருகும்? வேதனைகளா பெருகி கொண்டே இருக்கும்ன்றார். அப்ப இந்த மணி, பணம் விக்கிரகமாய் மாறாமல் இருப்பதற்கு பணத்தை கொண்டு தேவனை என்ன பண்ணணும்? கனப்படுத்தி ஆகணும். இப்படி கனப்படுத்தும் போது தான் அது ஆசீர்வாதமாக கன்வெர்ட் ஆகும், ஆசீர்வாதமாக இருக்கும், நன்றாக இருக்கும். சரி, அது மாத்திரமல்ல, இந்த பண ஆசை, இந்த பண ஆசை தான் இங்கே வஞ்சிக்கிறத குறித்து இந்த மல்கியா 3:8 பேசினார். இந்த வஞ்சிக்கிற ஆட்கள் யாருன்னா பண ஆசை உள்ளவர்கள். அங்கே என்ன பிரச்சனை வருதுன்றதை உங்களுக்கு காண்பிக்கிற. எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:9 முதல் 11 வசனங்களை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம்
9 முதல் 11வது வசனம் வரைக்கும். 1 Timothy chapter 6 verse 9 to 11. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9 முதல் 11வது வசனம் வரைக்கும் பாருங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். Those who want to be rich in a wrong way, in an idle way, not honoring by God, தேவனை கனப்படுத்தாமல் தேவனை ஆராதிக்காமல் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் தேவனை வஞ்சித்து அந்த பணத்தின் மூலமாக தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய எதிர்காலத்தை கட்ட விரும்புகிறவர்கள். இந்த இடத்துல சொல்றார், பலவிதமான மதிகேடுகளிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். மனுஷரை கேட்டிலும் அழிவிலும், தேவனை கனப்படுத்தாமல் நீங்கள் உபயோகப்படுத்துகிற அந்த பணம் உங்களை அழிவிலும் கேட்டிலும் மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் உங்களை விழ தள்ளுகிறதாம். அது மாத்திரமல்ல, 10வது வசனம் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. வசனத்தை நல்லா தெளிவா படிக்கணும், பிரிச்சு படிக்கணும். Money, Bible never says that money is evil. Money is not the evil. The lust of money, the idolly money is the evil of everything. பண ஆசை, பண இச்சை. பண இச்சை எப்படி புரிந்து கொள்ளலாம்? தேவனுக்கு தசமபாகம் காணிக்கை கொடுக்காமல் இருக்கிற, உபயோகப்படுத்துகிற உங்கள் வருமானம், உங்களுடைய கையின் பிரயாசம் எல்லாமே it is an idolic worship, விக்கிரக ஆராதனை. அதுதான் பண ஆசை. ஏன்னா அது கொடுத்தா அது என்னவோ நஷ்டன்ற மாதிரியும், அவர் தான் நல்லா இருக்கிறாரு அவருக்கு ஏன் வேணுன்ற மாதிரியும் அந்த எண்ணங்கள் போகிறதுனால, so we started to worshiping the idol by the money. 6 modern idolsல, 6 நவீன காலத்தின் விக்கிரகத்துல 2வது இடத்தை பிடிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பணம் தான். Everyone needs money. It's a good tool. பணம் தேவை, பணம் நல்ல ஒரு கருவி. ஆனால் அந்த நல்ல கருவியை கொண்டு தேவனை கனப்படுத்தவில்லை என்றால் அந்த கருவி உங்களுக்கு அது எல்லா தீமைகளுக்கும் வேர், ரூட்டா மாறுது. For all root cause of the evil is the money, lust of money. எல்லா தீமைகளுக்கு வேர் எதுவா இருக்கிறதுனா பண ஆசை. என்ன ஆசை? தேவனை வஞ்சிக்கிற அந்த பண ஆசை. மல்கியா 3, 8, 9, 10 சொல்லுகிற அந்த பண ஆசை. அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும், குடும்பத்தில் வருகிற, சமுதாயத்தில் வருகிற, நாட்டில் நடக்கிற எல்லா தீமைக்கும் வேர், root cause of all evil is the lust of money. சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு மாத்திரமல்ல, பண ஆசை உள்ளவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி, எதை விட்டு விலகி? விசுவாசத்தினால்தான் எல்லா காரியத்தையும் செய்யறோம். தேவனை ஆராதிக்கிறது, தேவனை கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது எல்லாம். we are doing everything by faith. we worshiping God by faith. விசுவாசத்தினால தானே தேவனை ஆராதிக்கிறோம். காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயத்துல தானே தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை கொடுக்கிறோம், எல்லாமே செய்யறோம். கண்டுட்டா எல்லாத்தையும் செய்யறோம் இல்லையே, நம்பிட்டுலவா எல்லாத்தையும் செய்யறோம். அப்ப பண ஆசை உங்கள் நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறது, குலைக்கிறது. உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பண ஆசைக்கு உண்டு. அந்த பண ஆசையை மேற்கொள்வதற்கு தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது? உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. First honor God. நீங்கள் தேவனை கனம் பண்ணிட்டா, there is
no more place for the idol. விக்கிரகத்திற்கு இடம் இல்லை, வேதனைகளுக்கு இடம் இல்லை. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். Why? Because they lost their faith on God. தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். விசுவாசிகளை ஜாக்கிரதை, ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். Don't be the worshipper of idol. விக்கிரகத்தை ஆராதிக்காதீர்கள், அது உங்களுக்கு வேதனைகளை தான் தரும். அநேகர் இந்த பணத்தின் ஆசையை பற்றி கொண்டு பணம் தேவை என்பதற்காக அவர்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி அநேக வேதனைகள். பண ஆசை வந்துருச்சுனாலே விசுவாசம் போயிருது, விசுவாசம் போனாலே அநேக வேதனைகள் குடும்பத்துக்குள்ள வருது. அதனால அவனுக்கு அட்வைஸ் பண்றார் பவுல். என்ன அட்வைஸ் பண்றாரு? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ பணத்தை அடையும்படி நாடாத. ஆண்டவர் நல்ல வேலையை கொடுக்கிறார், நல்ல ஒழுங்கா வேலையை செய்யி, உண்மையா வேலை செய்யி, ஏனோ தானன் வேலை செய்யாத. யாரோ இடம் தானே, யாரோ வீடு தானே, யாரோ சர்ச்சு தானே, யாரோ இது தானே செய்யாத. கவனமா வேலை செய்யி, ஒழுங்கா வேலை செய்யி, கடவுள் பார்க்கிறாருன்ற எண்ணத்தோடு யோசிப்பு வேலை செய்யி. அப்பதான் கையின் பிரயாசத்துல ஆசீர்வாதம் இருக்கும். வெறும் பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனா நீ எவைகளை நாடி தேட வேண்டும் என்றால், நீ தேவனுடைய மனுஷனா இருக்கிறது உண்மை என்றால், இந்த பண ஆசையெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ண ஆரம்பி? நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம், இப்படிப்பட்டவைகளை நீ வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, இவைகளில் வளர, விசுவாசத்தில் வளர, தெய்வ பக்தியில் வளர, அன்பிலே வளர, பொறுமையிலே வளர, சாந்த குணத்திலே வளர நீ நாடு. அதற்காக ஜெபம் பண்ணு, அதற்காக தேவனுடைய வார்த்தையை கேள், உன்னை பண்படுத்திக்கொள், உன் நேரத்தை அதற்காக கூட பிரயோஜனமானதாய் உன் நேரத்தை செலவு பண்ணு. காரணம், வருகிற நாட்கள் பொல்லாதானவைகள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? So money should not be the idol Christian. உங்கள் வாழ்க்கையில பணம் எதுவாய் மாறிவிடக் கூடாது. ஆமா, விக்கிரகமாய் மாறிவிடக் கூடாது. விக்கிரகமாய் மாறிடுச்சு, கடவுளை விட அதுக்கு அதிக வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா அநேக வேதனைகள் is waiting on your life. ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல். 2. மூன்றாவது, நவீன காலத்தின் 6 விக்கிரகங்களிலே மூன்றாவது பார்க்க போறோம். 6 modern idols that we worship today. அதுல 3rd is entertainment. மூன்றாவது entertainment. முதல் ஐடல், முதல் நவீன காலத்தின் விக்கிரகமாக நாம் பார்த்தது அவர் ஐடென்டிபிகேஷன். 2வது நாம் பார்த்தது மணி, பணம். 3வது நாம் தற்பொழுது பார்க்க போகிறது என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. அது இந்த காலத்தில் லாக்டவுன் பீரியட்ல சொல்ல வேண்டியதே இல்லை. ஆமா, இட் பிகம்ஸ் அவர் ஐடல். எப்படி? நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல நான் சொன்னதை ஞாபகப்படுத்துறேன். இந்த 6 நவீன காலத்தின் காரியங்களையும் தேவன் தூக்கி போட்டு வேணான்னு பண்ண சொல்ல, அதெல்லாம் புத்தியினும். அவைகள் ஒரு காலமும் தேவனை விட மதிப்பு வாய்ந்தவைகளாக கணப்படுகிறவைகளாக மாறக்கூடாதுன்றதுதான் தேவனுடைய திட்டம், வசனம். ஏன்னா தேவனை விட மதிப்பு வாய்ந்தவர்களாக, தேவனை விட கனப்படுத்தக்கூடியவைகளாக இந்த 6 காரியங்களை மாறிடுச்சுன்னா தட் இஸ் யுவர் ஐடல். அதுதான் உன்னுடைய தேவன். அதை தான் நீங்க உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம மூன்றாவது பார்க்க போறது என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. என்ன போக்கு? நீ நவீன காலத்துல பொழுதுபோக்குன்றதுனா டிவில இருந்து எடுத்து, யூடியூப்ல இருந்து எடுத்து, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். எல்லாமே என்னதான்? பொழுதுபோக்குகிற காரியங்கள் தான். ஆனால் அந்த பொழுதுபோக்குன்றது பாருங்க, it should not become the idol. Entertainment should not be the idol. பொழுதுபோக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். Entertainment is the gift of God. பொழுதுபோக்கு என்பது தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான கிஃப்ட். But we should worship the giver. We should worship the giver, not the gift. ஆனால் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டுமே தவிர தேவன் கொடுத்த இந்த கிஃப்டை ஆராதிச்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. சிருஷ்டிகரை ஆராதியுங்கள், சிருஷ்டியை என்ன பண்ணாதீர்கள்? ஆராதிக்காதீர்கள். You worship the creator, not the creations. புரியுதுங்களா? அது டிவியா இருக்கட்டும், மொபைல் போன்ஸா இருக்கட்டும், மொபைல் ஆப்ஸா இருக்கட்டும், நீங்க என்டர்டைன்மெண்ட்
எதுவா இருக்கட்டும், எல்லாமே தேவனால் நீங்கள் நன்றாக இருக்கும்படி. எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம ஏவாளை வைக்கும் போது வனாந்தரத்தில் வைக்கல, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுதுபோக்குற இடத்துல தான் வச்சாரு. ஆனால் அந்த பொழுதுபோக்குகள் தேவனை விட மதிப்பு வாய்ந்தவர்களாக செல்லும் பொழுது, போகும்பொழுது, அங்கதான் என்ன ஆரம்பிக்குது? பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நவீன காலத்தில் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே அதுதான் பெரிய பிரச்சனை. பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்ன்ற பேரில் அது மூழ்கி இருக்கிறாங்க. ஸ்லேவ் டு த என்டர்டைன்மெண்ட். பொழுதுபோக்கில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் ஒருத்தர் மேலே செல்ஃபோன்ஸில் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன், எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் இன்டர்நெட், எப்போ பார்த்தாலும் யூடியூப், எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு. பிகாஸ் வி பிகம் ஸ்லேவ் ஆன் தட். சும்மாவே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். பைத்தியம். நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகள், மெயின்லி யங்ஸ்டர்ஸ். சபையில் வாலிப பிள்ளைகள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னதுனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக யாருக்கு இந்த கொரோனா பாதிப்பு வருதுன்னு பார்த்தா வாலிப பிள்ளைங்களுக்கு தான். 17லிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். சபையின் வாலிப பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லக்கூடிய காரியம் தான். சபையில் வாலிபர் ஆராதனையும் ஒழுங்கு நடக்கிறதில்ல, அதனால் நான் ஆண்டவரை விட்டுட்டு மனம் போன போக்கில் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா வரக்கூடிய பயங்கரங்களுக்கு நான் பொறுப்பு அல்ல. எச்சரிக்கையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிலாம் வருதுல போட்டு பாருங்களேன். ஏன் மற்ற தேசங்களில் உயிரிழப்பு அதிகமாக இருந்தது, இங்கே உயிரிழப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஆரம்பிச்சிருக்கிற உயிரிழப்புகள், டெத் ரேட்ஸில் ஏஜ் எல்லாத்தையும் பாருங்கள். ஏஜ் எல்லாத்தையும் மற்ற எந்த தேசத்துலையும் இது வரைக்கும் வந்த எந்த தேசத்துலையும் கேள்விப்பட்ட எந்த தேசத்துலையும் வாலிபர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வாலிபர்கள் அதிகமாக மரணம் அடைந்தார்கள் வரல. நம்ம இந்திய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் தான் பாதிக்கப்படுகிற இளம் வயதினர் அதிகம். கொரோனாவினால இறக்கிற சதவீதமும் அதிகமாக இருக்குது. So be aware. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் கவர்மெண்டோட எல்லையை மீறி போயாச்சு. இனி கடவுளுடைய பாதுகாப்பு ஒன்று மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். பயமுறுத்தி உங்களை ஆண்டவரை நான் சேவிக்க சொல்லலை, உணர்ந்து சேவிங்கன்னு தான் சொல்றேன். உணர்ந்து மனம் திரும்புங்க தான் சொல்றேன். கொரோனாவுக்காக மனம் திரும்பாதீங்க. ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக செய்திருக்கிற நன்மைகள், உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆவி, வார்த்தைகள், ஊழியங்கள், இவைகளெல்லாம் நினைவு கூறுங்க. Because we are always we dipped on the entertainment. பொழுதுபோக்குன்ட்டு அதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறோம். We started to worship the entertainment. அப்படின்னா எடுத்து பொழுதுபோக்கு நம்முடைய தெய்வமாய் மாறி விடுகிறது. அடிக்ட் ஆகிடும். அது பார்க்காம இருக்க முடியாது, இது திறக்காம இருக்க முடியாது. எவ்வளோ பெற்றோர்கள் என்கிட்ட சொல்கிறத பார்த்துருக்குறேன். செல்ஃபோனை யூஸ் பண்ணவனான்னு சொன்னால் கேட்குறதே இல்லை. இன்னைக்கு செல்ஃபோனில் தான் ஆராதனை நடக்குது. ஆனால் மற்ற நேரங்களில் யோசித்து பாருங்களேன். இப்போ உங்கள் லெவலுக்கே வரேன். நான் ஆராதனை இன்னைக்கு நான் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். 9:40க்கும் நம்ம ஆரம்பித்தேன். 9:40க்கு ஆரம்பிக்கும் போது நாட் ஈவன் ஒன் பிலீவர். 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆராதனையை 40 நிமிஷம் தள்ளி ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும், எல்லா இதுவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறேன். ஆனால் ஒரு விசுவாசிகளும் அதில் இல்லை. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் ஆராதனை பாடல் ஆராதனையில் முழுமையாக இருந்து அதை கேட்டீங்கன்ட்டு. சரி, இது விட்டுருங்க. இப்போ அதே மற்ற காரியங்களுக்கு வாங்களேன். இப்போ எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. சமையல் குறிப்பு அது இதுன்னு எல்லாமே இருக்கும் யூடியூப்பில். இப்போ அதில் ஒரு ப்ரீமியர் ஷோ போடுறாங்க, இல்லை அது ஒரு லைவ் போகுது, அல்லது வேறு ஏதோ ஒரு இதுதான் அவங்க கான்சன்ட்ரேஷன் அங்கேருந்து விலகுது. அங்கேருந்து போகிறீங்க. அப்போ இன்டர்நெட் ஒழுங்காக ஒர்க் ஆகும். அப்போ காலு கை மூஞ்சி எல்லாம் கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காதுகள் ஒழுங்காக கேட்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு வரும்போது மட்டும், தேவனை ஆராதிக்கிற நேரம் வரும்போது மட்டும் கை கால் வலிக்கும், கண்ணு வலிக்கும், கரெக்ட் டைமுக்கு வர முடியறதில்ல. பிகாஸ் we are completely deep on an idol worship of entertainment. நம்ம முழுவதுமாக எதில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம்னா பொழுதுபோக்கு என்கிற காரியத்தில். இதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு நான் போதிக்கும் போது பவுலை குறித்து போதிச்சேன் இல்லையா? பேரிடப்படாத தெய்வன்ற ஒரு இடத்துல ஒரு அத்தேனைன்ற ஒரு பட்டணத்துக்கு பவுல் போகிறார். போனாங்க, எல்லா தெய்வங்களுக்கும் கோயிலை கட்டி பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட
ஒரு இடத்த பார்க்கும்போது ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் பெயரிடப்படாத தெய்வன். ஏன்னா அந்த அத்தனை பட்டணத்தாருக்கு என்னன்னா ஒருவேளை நமக்கு தெரியாத ஒரு தெய்வம் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பவுல் பார்க்குறாரு. ஃபுல்லாக விக்கிரகம், தெய்வ வைராக்கியம் கொண்டு அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரோட ரட்சிப்பு குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அவங்க பிரசங்கத்தை எப்படி தெரியுமா கேட்டாங்களா? எடுத்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 17:21, Acts chapter 17 verse 21. அப்போஸ்தலர் 17:21. அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லோரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை. எதுல பொழுது போக்குறாங்க? அவங்க நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் மொழியில வேறொன்றிலும் பொழுது போக்குறது இல்லையா? அன்னைக்கு டிவியில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில். அதனால் அவங்க பொழுதுபோக்கு எதுனா யாராவது நல்லா பேசணும், சொல்லுப்பா கேட்டு போகலாம், இன்று ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாங்க. பவுல் பண்ற உபதேசத்தை, பிரசங்கத்தை அப்படிதான் கேட்கறாங்க. பவுல் ஏதோ புதுசா ஏதோ சொல்ற, இயேசு கிறிஸ்துன்ற சிலுவன்ற ரட்சிப்புன்ற ஏதோ புதுசா நல்லா இருக்குது, சரி சொல்லு, நாங்கெல்லாம் கேட்கணும். பொழுதுபோக்குக்காக கேட்கிறவர்களாக தான் வந்தாங்க அந்த இடத்துல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் சபைகள் அப்படிதான் இருக்குது. சபையோட 12ஆம் ஆண்டு அந்த இதில் உங்களுக்கு பேசியிருந்தேன் ஒரு கட்டத்தில், ஒரு வாரம் பேசணும் உங்களுக்கு. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் எஸ்ஐக்கில் இருந்து எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். உன்னிடத்துல வருகிற என் ஜனங்கள் என் ஜனம் போல உட்கார்ந்து உன் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனாலோ அவருடைய இருதயம் பொருளாசையை பற்றி இருக்கிறது. காது ஆள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் ஃபெலோஷிப் உலகம், ஃபெலோஷிப் உலகம், என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, பணம், அது இது, அது கொடுக்கிற மரியாதையை, அது கொடுக்கிற இடத்தை, அது கொடுக்கிற கணத்தை எது கொடுப்பதில்லை? ஜீவனுள்ள தேவனை கொடுப்பது இல்லை. யாரு கொடுப்பதில்லை? ஜீவனுள்ள தேவனை கொடுப்பதில்லை. என்டர்டெயின்மெண்ட்னா வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது. மனமகிழ்ச்சி எதுன்னு சொல்லலாம்? மனமகிழ்ச்சின்னு சொல்லலாம். அப்போ மனமகிழ்ச்சிக்காக தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். அதில் நல்ல காரியங்கள் நல்லது, பிரச்சனை கிடையாது. அதுலேயும் கெட்ட பொழுதுபோக்குன்ற பேரில் கெட்ட கெட்ட விஷயங்களை புகுர்த்து விடக்கூடிய காரியங்களும் டிவியில், சீரியல்ஸில், சினிமாஸ்லாம் உண்டு. அது கேட்கும் போது நமக்கே தெரியாமல் உள்ளே போயிடுது. அது நமக்கும் அது சாதாரணமாக ஆகிடுது. இந்த பாவமா, சரி இந்த விஷயமா, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா பொழுதுபோக்கை வைத்து நம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது, வேதத்தை வைத்து நம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆயிடுது? பொழுதுபோக்குக்காக இந்த அத்தனை பட்டணத்தார் பவுலுடைய உபதேசத்தை கேட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. ஆண்டவர் மனமகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார். பொழுதுபோக்குன்னா அதான், என்டர்டெயின்மெண்ட்னா அதான், மனமகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறாரு. ஆனா மனமகிழ்ச்சியே நம்முடைய ஒரு ஐடலா, நம்முடைய விக்கிரகமாக மாறக்கூடாது. நீதிமொழிகள் எடுத்து படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 8:30 பாருங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 8:30 பாருங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன். எவ்வளவு அருமையான வார்த்தை! நான் அவர் அருகே யார் என்ன பிள்ளையாய் இருந்தேன்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் நீதிமொழிகள் 8:30 படிதான் இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய பொழுதுபோக்கு. எது? தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது தான் உங்களுடைய பொழுதுபோக்காய் இருக்க வேண்டும். Not your YouTube, not your Facebook, not your Twitter, not your Instagram. அவைகளெல்லாம் இரண்டாவது பட்சம் தான். The first entertainment, it should be worshiping God, being in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் மகிமையில இருப்பதுதான் உங்களுடைய பொழுதுபோக்காய் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல சாலமன் சொல்றாரு, இந்த இடத்துல நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்து நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்பொழுதும் I am happy, I am entertained in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறேன்? நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். சங்கீதக்காரன் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் அதான் சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகவும் மனமகிழ்ச்சியா இருந்தேன். So church ministry, preachings, Bible teachings, worshiping God should be the first priority of entertaining.
நான் சொல்ற தவறான பொழுதுபோக்கு அல்ல, களியாற்ற பத்தி பேசுறேன். நான் பொழுது போக்குறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை கேட்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது தான் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த மன மகிழ்ச்சியின் காரியமா இருக்கும். அதில் சொல்றேன், நான் செல்ல பிள்ளையை போல அவரோடய உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரோடவே ஆராதிச்சு அவருக்குள்ள நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் ஆசீர்வாதம் வரும். எப்படி? அதுக்கு உதாரணமா இன்னொரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். ஏசாயா 58:13 மற்றும் 14 பாருங்க. ஏசாயா 58 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். ஏசாயா 58:13 மற்றும் 14 வசனத்தை பாருங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், if you accept and think and enjoy the presence of God is your entertainment, அது உன் மனமகிழ்ச்சியின் நேரம் என்று தேவனுக்கு காத்திருக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரத்தை நீ எண்ணுவாயானால், ஹலோ, தேவனை ஆராதிக்கிறது, கூடி வர்றது, வசனத்தை கேட்கிறது, ஆராதிக்கிறதுலாம் மகிழ்ச்சியாக அல்லது மகிமையாக எண்ணுவாயானால், if you think that is your glory, தேவனை ஆராதிக்கிறது மகிமை, தேவனுடைய வார்த்தை கேட்பது மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது மகிமையாக எண்ணுவாயானால் என்ன நடக்கும்? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். மகிமையா என்ன எங்க மன மகிழ்ச்சியா இருப்பீங்க? சினிமா தியேட்டர்ல இருக்கிறத விட, சொந்த காரங்களோடு இருக்கிறத விட, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோடு இருக்கிறத விட, பிடிச்ச ஃப்ரெண்டோடு இருக்கிறத விட எங்க மன மகிழ்ச்சியா இருப்பீங்க? கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். You will be entertained and being happy with God. தேவனில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். அப்படி நடக்கும். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. விசுவாசிகளே, வாலிப பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளுங்கள். பூமியின் உயர்ந்த இடங்களில், பூமியில் இருக்கிற உயர் ஸ்தலங்களில், உயர்வான இடங்களில் கர்த்தர் உங்களை ஏறி பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால், அதுல வெறும் உங்கள் முயற்சி, உங்கள் பயிற்சி மட்டும் போதாது. வெறும் லக்கு பார்த்தாது. லக்குலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. எது ஒர்க் அவுட் ஆகும்? கர்த்தரில் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, கர்த்தரில் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். உங்கள் தகப்பனாகிய யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தால், சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பார். இதை சொன்னது எந்த வாய்? கர்த்தருடைய வாய் இதை உங்களுக்கு இன்று சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இன்று உங்களுக்கு இதை சொல்லிற்று. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க வேண்டும், உயர்வான காரியங்களை நான் அனுபவிக்க வேண்டும், உயர்வான இடங்களில் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும். விரும்புறீங்களா? அப்ப கர்த்தருடைய நாளை மகிமையின் நாள் என்று எண்ணி, கர்த்தரை தேடுகிறது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதை மகிமையாக எண்ணுவாயானால். எப்படி எண்ணுவாயானால்? ஆமா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கூட போதித்திருந்தோம் இல்லையா? மன்னிக்கும், வேலைக்கிழமை பிரேயர் டைம்ல மோசேயுடைய ஜெபம் என்ன ஜெபம் பண்ணார் அவரு? ஆண்டவர் வந்து பேசும்போது, ஆண்டவரை இப்படி மகிமையை காண்பித்தருள், show me your glory Lord, என் வாழ்க்கையில காணப்படட்டும் மகிமைன்னு கேட்டாரு. அதனால தான் லட்சக்கணக்கான மக்களை அவர் வழிநடத்த முடிஞ்சது. இன்னைக்கும் still his name is alive in this world. இன்னைக்கும் அவர் பேர் என்ன பண்ணுதுங்க? தங்கி தாபரிக்குது. ஏன்? கர்த்தருடைய வாய் சொன்னது. அவன் கர்த்தரை தேடுவதில், நாடுவதில், வார்த்தை கேட்பதில் அவன் ஆர்வமாயிருந்தான். அதை நாடினான், சித்தத்தை செய்தான், தன்னை அதுக்கு ஒப்பு கொடுத்தான். அருமையான விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வாழ்க்கையின் பொழுதுபோக்கு, வாழ்க்கையின் மனமகிழ்ச்சி கர்த்தரை தேடுவதாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதாக இருக்கட்டும். அப்பதான் நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள். You are not worshiping the idol.
விக்கிரகத்தை ஒருவேளை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உலக உறவுகள், சொந்தக்காரங்க, அதனால தான் ஏன் நிறைய பேர் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. நிறைய பேருக்கு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எதில் எத்தனையில் வேணால் போடுங்க, நாங்கள் எதில் போட்டாலும் பார்க்க மாட்டோம். ஆனால் மற்றதெல்லாம் பார்க்குறீங்களே எப்படி? ஏன்னா அது மன மகிழ்ச்சியாக இருக்குது, அது சந்தோஷமாக இருக்குது, அது மன மகிழ்ச்சி என்று எண்ணுகிறார்கள். they think that இது மன மகிழ்ச்சி அவங்களுக்கு தெரியல. அதனால தான் உயர்வு இல்லை, அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை, அதனால தான் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியல. why your children become cursed? இவங்க பிள்ளைங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சபிக்கப்பட்டு போகிறார்கள். ஏன்னா காரணம் இதுதான். கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவதில்லை. கர்த்தருடைய நாள் அலட்சியமா, கஷ்டமா, ரொம்ப கடினமா என்றீங்க. that there brings the problem. அந்த எண்ணம் தான் கொண்டு வருகிறது பிரச்சனை. அதனால இந்த ஏசாயால சொல்றாரு, கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தினாலே உன்னை என்ன பண்ணுவேன்? போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, the mouth of God says it. அருமையான காலை வேளையிலே உங்களுக்கு கர்த்தருடைய வாய் சொல்லுகிற காரியம் அதுதான். இன்னும் 3 காரியங்கள் இருக்குது, அது அடுத்த வாரம் பார்க்கலாம். because my father is going to continue this worship. தகப்பன் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறார். அவருடைய ஆராதனை இருக்குது. so I'm going to finish on this. so remember, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், the 6 idols in this modern days that we worship. 6 நவீன விக்கிரகங்கள் இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிறோம். அந்த 6 காரியங்களும் நமக்கு நன்மைக்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தீமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடாது. முதலாவது ஐடென்டிஃபிகேஷன், நம்முடைய ஓன் ஐடென்டிஃபிகேஷன். அவர் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் கிரைஸ்ட். நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவன், அவருடைய சுவாபத்தை உடையவன், அவருக்குள் பிறந்திருக்கிறவன், புது சிருஷ்டியா இருக்கிறவன். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இரண்டாவது மணி, பணம். ஐ வர்ஷிப் பை காட் பை கிவிங். கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்தார், பணத்தை அவர் கொடுத்தார். பாதியோ முழுசோ அரையோ காலோ ஏதோ ஒன்று அவர் கொடுத்தார். அப்ப என் பொருளாலும் என் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன். I will honor God. புரியுதுங்களா? from your heart. என பண ஆசை உள்ளவர்கள் தேவனை வஞ்சிக்கிறார்கள். வஞ்சிக்கிறவர்கள் யார்? மனுஷன் எதுல தேவனை வஞ்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அதில் சொல்றார், காணிக்கைகளின் தசம்பாகங்களில் தான் நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்றார். காணிக்கையிலும் ஏமாத்துற, தசம்பாகத்திலும் ஏமாத்துற, பணத்தில் முக்கியமாக என்ன ஏமாத்துற. ஏன்னா பணம் வாழ்க்கையில் என்னை விட வேல்யூவானதாக இருக்குது. என்னை கனப்படுத்துறதை விட, என்னை ஆராதிக்கிறத விட பணம் உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன்னுடைய எதிர்காலத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு அப்படின்ட்டு அது எப்படி இருக்குது? அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு பாஸ்டர், அவர் செய்கிற வேலை, அவங்க ஒய்ஃபு, அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாரும் இழுத்துக்கிறது. அவங்களும் கவர்மெண்ட், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நமக்கு தான் வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஜாக்கிரதையாக இருந்துங்க, எதுவுமே இல்லாமல் போயிட போகுது அப்புறம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, நீ என்னை கனம் பண்ணுவாய். ஆனால் மல்கியா 3:10 சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். டெஸ்ட் மே. உன்னுடைய தரம் உயரம். 10ல் 1, 2, 3, 4 நீ கொடுக்கறதுனால நீ குறைஞ்சு போயிருதில்ல. ஆனால் அதை திருடுறதுனால, அதை ஏமாத்துறதுனால, அதை கொண்டு போய் மற்ற இடத்துல செலவு பண்ணுறதுனால, பவுல் சொல்ற மாதிரி தான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். இன்னைக்கும் சபைகளில் அதை பார்க்குறேன். இன்னைக்கும் ஒழுங்க காணிக்கை தசமாக கொடுக்காதவருடைய வாழ்க்கையில் பார்த்தா ஒரே வேதனை, ஒரே கஷ்டம். ஏன்? தெளிவாக, ஏன்னா அதுதான் முறைமை. வெறும் முறைமை மட்டும், வெறும் ஹானர் மட்டும் இல்லை, வெறும் கனப்படுத்துறது மட்டும் இல்லை. இஃப் யூ ஆர் ஸ்டாப் ஹானரிங் காட், இட் வில் பிகம் த ஐடல் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் எதில் கடவுளை கனம் பண்ணலையோ அது உங்கள் வாழ்க்கையின் விக்கிரகமாக இருக்குது. இட் ஹேவ் த வேல்யூ. அதுக்கு ஒரு மதிப்பு கூடியிருது. நீங்களே கூட்ட வச்சிடுறீங்க, நீங்களே அதை உருவாக்குறீங்க ஒரு விக்கிரகமாக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று தங்கள் பொன் ஆபரணங்களை வைத்து அவர்களாகவே தான் ஒரு கன்றுக்குட்டி உருவாக்கி அதை அவர்கள் வணங்கினார்கள். அதே போல தான் நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த நன்மைகளை நீங்களாகவே தேவனுக்கு கொடுக்காம அதை விக்கிரகமாக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள்.
அதில் ரெண்டாவது நம்ம நவீன காலத்தின் ரெண்டாவது விக்கிரகம் பணம். மூன்றாவது என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, மனமகிழ்ச்சி. நம்முடைய மனமகிழ்ச்சியை உலகத்தில் தேடுறோம், சினிமாவில் தேடுறோம், நண்பர்களோடு தேடுறோம், மற்ற உலக உறவுகளில் தேடுறோம். ஆனால் நீதிமொழிகளை சொல்கிறார், நான் தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவரை துதிக்கிறதுல, அவரோடு ஜெபிக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறதுல தான் எனக்கு மனமகிழ்ச்சி இருந்தது. அப்போ உங்களுக்கு அதுதான் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்கும், ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறத காட்டிலும், யூடியூப்பில் இருக்கிறத காட்டிலும், ஃபேஸ்புக்கில் இருக்கிறத காட்டிலும், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு யாருக்கிட்ட இருக்கிறத காட்டிலும் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கணும்? உங்கள் என்டர்டெயின்மெண்ட் எங்கே இருக்கணும்? ப்ரைசிங் காட், ப்ரேயிங் காட், ரீடிங் த பைபிள். சங்கீதத்தை எத்தனை சங்கீதம், ஒரு வேதமே என் மனமகிழ்ச்சியாக இருக்குதுன்றா. அப்போ பூமியின் உயர்ந்த இடங்களுக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க, வாழ்க்கையின் தரம் உயரணும்னு விரும்புகிறவங்க, உன் மன மகிழ்ச்சியை தேவனாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், ஜெபிப்பதாக இருக்கட்டும். ஏன்னா அதுதான் சொல்லிக் கொடுக்குறார். மகிமையாக எண்ணுவாயானால், ஏசையால் கர்த்தரை தேடுவது, ஜெபிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, பைபிளை படிக்கிறதுல மனமகிழ்ச்சி என்று மகிமையாக எண்ணுவாயானால், இட் வில் மேக் யூ க்ளோரி. மகிமையாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? கடவுளுடைய காரியத்தை மகிமையை எண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிமையை மாறுன்றார். ஜெபிப்பதை மகிமையை எண்ணிங்கன்னா வாழ்க்கை மகிமையை மாறும். இல்லை ஃபேஸ்புக்கு, யூடியூபு, அது இதெல்லாம் மகிமையை எண்ணிக்கிட்டு அதுக்கு நேரத்தை கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஆர்வத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தட் வில் பிகம் ஐடல். which all become idol, it will bring all kind of sickness. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விக்கிரகமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேதனைகளை கொண்டு வரும். வேதனைகளற்ற விசுவாசிகளாய், பண ஆசை இல்லாத விசுவாசிகளாய், உங்களுடைய மனமகிழ்ச்சி கர்த்தராய், உங்களுடைய அடையாளம், சுய அடையாளம் கிறிஸ்துவாய் இருக்கட்டும். நிச்சயமாகவே நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரராயிராமல் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்கிற அந்த உணர்த்துதலோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் நல்லவர், போதுமானவர். அருமையான காலையிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, வார்த்தைகளை கேட்க எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட தெய்வ வார்த்தையின்படியே நாங்கள் தேவரீர் நவீன காலத்தின் விக்கிரக ஆராதனையில் சிக்கிக்கொள்ளாமல் ஜீவனுள்ள தேவனை எல்லா காரியங்களிலும் மதிப்புள்ளவர்களாக எண்ணி அவரை கனப்படுத்தி அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை அப்படிப்பட்ட பண்படுத்தப்பட்ட இருதயங்களாக, மனங்களாக, சிந்தைகளாக எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நவீன காலத்தின் விக்கிரக ஆராதனைக்கு எங்களை நாங்கள் விலக்கி காத்து கொண்டு ஜீவனுள்ள தேவனை எங்கள் வாழ்க்கையின் மதிப்பாக எண்ணி நாங்கள் வாழ கனப்படுத்த எங்கள் ஆண்டவரின் உதவி செய்வீராக. எங்களுடைய அடையாளம் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஏற்படுத்தி ரட்சிப்பு எங்களுக்கு தந்திருக்கிற தேவ ஜனம் என்கிற அடையாளமாக இருக்கட்டும். எங்களுடைய பணத்தினால் தேவரை நாங்கள் உம்மை கனப்படுத்தி, பணம் எங்களுக்கு தெய்வமாயிராமல் எங்கள் பணத்தை கொண்டு ஜீவனுள்ள தெய்வமாகி உம்மை எல்லாவற்றிலும் கனம் பண்ண ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை கொண்டு ஒருவரும் வஞ்சிக்காமல் உம்மை கனப்படுத்துகிற விசுவாசிகளாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. அதே போல எங்களுடைய மனமகிழ்ச்சி, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா மனமகிழ்ச்சியும் நீராக இருக்கட்டும் ஆண்டவர், சமூகமாக இருக்கட்டும். பிரசனம் எங்களுடைய வாழ்வின் மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். வேதம் எங்களுடைய வாழ்வின் மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். ஜெபம் எங்கள் வாழ்வின் மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். வார்த்தையை கேட்பது எங்கள் வாழ்வின் மனமகிழ்ச்சியா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நவீன காலத்தின் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள்.
ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருங்கள். ஆராதனை நிறைவடையவில்லை. என் தகப்பன் உங்களோடு கூட இந்த ஆராதனை கண்டினியூ பண்ணுவாரு. ஸோ மறுபடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இன்னொரு 5 நிமிடத்தில் ஆராதனை மறுபடியும் அவருடைய ஆராதனை ஆரம்பிக்கும். இணைந்திருங்கள், ஆசீர்வாதமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.